ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 15க்குரிய கிளாஸு. ரொம்ப சிம்பிளாக சில சென்டென்சஸ் நம்ம பார்த்துடலாம். டே டு டே லைஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது பிகினர்ஸ்க்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த சென்டென்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு RSN DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பிகினர்ஸ் லெவல் இங்கிலீஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சிம்பிளான சென்டென்சஸ் பார்த்துடலாம் வாங்க குயிக்காக. ஃபஸ்ட் ஒன், அதை திரும்ப செய். ஏதாவது ஒரு செயலை செய்ய சொல்லுவாங்க, அதை திரும்பவும் செய். ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா திரும்ப செய், அல்லது நல்லா இருக்குன்னா திரும்ப செய் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி சொல்கிறதுக்கு டூ இட் அகைன், டூ இட் அகைன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், முதல் பார்வையிலேயே அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் முதல் பார்வையிலேயே தெரிஞ்சிருச்சு அவங்க நல்லவங்கன்னு அல்லது அவங்க கெட்டவங்கன்னு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படி சொல்லலாம். முதல் பார்வையிலேயே அப்படின்னா அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது அவங்க ஒரு பிளான் சொல்லுவாங்க, அப்போ தாமதிக்காதே உடனே செய் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு தாமதிக்காதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் டிலே, டோன்ட் டிலே, தாமதம் செய்யாதே, லேட் பண்ணாதே அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு, தொடர்ந்து முயற்சி செய். ஒரு செயலை செய்யும்போது இப்போ இங்கிலீஷே இருக்குன்னா நம்ம பேசுகிறோம், இது கிளாஸ் பார்த்துட்டு புரியுது, பேச முடியல அல்லது மறந்துடுது அல்லது வெக்கேபுலரிஸ் நிறைய தெரியல, அந்த மாதிரி ஹெசிடேஷன் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இல்லைங்களா? அதுக்கு கீப் ட்ரையிங், கீப் ட்ரையிங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அதை செய்யாதே. குழந்தைகிட்ட ஏதாவது அதை செய்யாதே இதை செய்யாதே அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போது டோன்ட் டூ இட், டோன்ட் டூ இட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னோடு வா, என் கூட வா அப்படின்னா கம் டு மீ, கம் டு மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அதை இப்போவே செய். ஏதாவது ஒரு செயலை நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை உடனே செய்ய, இப்போவே செஞ்சிரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலான்னா டூ இட் நவ் இட் செல்ஃப், டூ இட் நவ் இட் செல்ஃப் அப்படி சொல்லலாம். நவ்னா இப்போ, இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அழுத்தம் அங்கே கொடுக்கும்போது இட் செல்ஃபை கூட சேர்த்திக்கணும். இப்போ இன்றைக்கி அந்த வேலையை செய் அப்படின்னா டூ இட் டுடே அப்படின்னு சொல்கிறத டூ இட் டுடே இட் செல்ஃப் அப்படின்னா இன்றைக்கே செய், அப்படி இன்றே செய், இப்போவே செய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இட் செல்ஃபை கூட சேர்த்திக்கணும். நெக்ஸ்ட்டு, அது இருக்கட்டும். இப்போது ஏதாவது ஒரு ஒர்க்கை பற்றி நம்ம கேட்கும்போது அவங்க வேறு ரீசன் சொல்லுவாங்க. அது இருக்கட்டு, இந்த வேலை என்னாச்சு அப்படி நம்ம கேட்போம் இல்லைங்களா? நீ போனது என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அது இருக்கட்டும் அப்படின்னா லெட் இட் பி, லெட் இட் பி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை, அதனால் இப்போவே செய், இப்போவே போ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நவ் ஆர் நெவர், நவ் ஆர் நெவர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்னும் தெரியல, இன்னும் தெரியாது, அவங்களுக்கு இன்னும் தெரியாது அப்படி சொல்கிறோம். எனக்கு இன்னும் தெரியல அதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஸ்டில் டோன்ட் நோ, ஸ்டில் டோன்ட் நோ, ஸ்டில்னா இன்னும், தெரியாதுன்னா டோன்ட் நோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டில் டோன்ட் நோ அப்படி சொல்லலாம். இன்னும் தெரியல, இன்னும் தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், வெட்கப்படாதே, வெட்கப்படாதே அப்படின்னா டோன்ட் பி ஷை, டோன்ட் பி ஷை அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாடு கெட்டுருச்சு சாப்பிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஃபுட் இஸ் ஸ்டேல், ஸ்டேல் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்டேல் ஃபுட்டுன்னா கெட்டுப்போன உணவுகள். ஃபுட் இஸ் ஸ்டேல் அப்படின்னா சாப்பாடு கெட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நான் நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஐ ஆம் கிரேட்ஃபுல், ஐ ஆம் கிரேட்ஃபுல் அப்படி சொல்லலாம். அடுத்தது, என்னை கோபப்படுத்தாதே. சில நேரங்களில் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு அல்லது வார்த்தைகள் கோபமாக இருக்கும், நம்ம கோபத்தை விட்டுற மாதிரி இருக்கும். அப்போ என்னை கோபப்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி, டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்,
யாராவது வரும்போது நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படி கேட்போம் இல்லைங்களா? அப்போது வேர் ஆர் யூ ஃப்ரம் அல்லது வேர் ஃப்ரம் யூ, கேன் ஐ நோ வேர் ஃப்ரம் யூ அப்படி சொல்லிட்டு பொலைட்டாக அவங்கக்கிட்ட கேட்கலாம். வேர் ஃப்ரம் யூ அந்த மாதிரியும் கேட்கலாம். அல்லது வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரம்னா இருந்து, வேர்னா எங்கே. அப்போது வேர் ஃப்ரம் யூ அப்படின்னா எங்கிருந்து அப்படின்னு அர்த்தம். வேர் ஃப்ரம் யூ அப்போது கம்மிங் ஃப்ரம் அப்படிங்கிறது வர்றீங்க அப்படிங்கிறதுக்கு கம் காணமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்த கம் அப்படிங்கிற வேர்டு இங்கே நம்ம தேவையில்லை. இருந்து அப்படின்னாலே டினோட்டிங் சம் பிளேஸு, ஒரு இடத்தை தான் குறிக்குது. அதனால் எந்த இடத்துலேருந்து வராங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த கம் அப்படிங்கிற வேர்டு போடக்கூடாது. வேர் ஆர் யூ ஃப்ரம் அல்லது வேர் ஃப்ரம் யூ அப்படி கேளுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பிக்கையை எப்போவுமே விட்டு விடாதே, எப்போவுமே கைவிட்டுறாதே, நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா? நெவர் கிவ் அப் ஹோப், நெவர் கிவ் அப் ஹோப். கிவ் அப்னா விட்டு விடுதல். விட்டு விடாதே அப்படின்னு நெகட்டிவாக சொல்லும்போது முன்னாடி நெவர், அதுவும் எப்போவுமே அப்படின்னு சொன்னால் தான் நம்ம எப்போவுமே விட்டுறாத. நம்பிக்கை விடாதேன்னா டோன்ட் கிவ் அப் ஹோப் சொல்லலாம். எப்போவுமே விட்டுறாதேன்னா நெவர் கிவ் அப் ஹோப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வெட்கப்படாத, டோன்ட் பி ஷை, டோன்ட் பி ஷை. நெக்ஸ்ட்டு சில நேரங்களில் இப்படி நடக்கும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசும்போது சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கும் அல்லது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேப்பன்ஸ் சம்டைம், இட் ஹேப்பன்ஸ் சம்டைம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எதுக்காக அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு, அப்படியா, எதுக்காக, வாட் ஃபார், வாட் ஃபார் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு உறுதியாக சொல்கிறாயா, உறுதியாக சொல்கிறாயா அப்படின்னு சொன்னால் ஆர் யூ ஷோர், ஆர் யூ ஷோர் அப்படி சொல்லலாம். உறுதியாக தெரியுமா அப்படின்னாலும் ஆர் யூ ஷோர், உறுதியாக சொல்கிறையா அப்படின்னாலும் ஆர் யூ ஷோர் அப்படி கேட்கலாம். I hope all these sentences will be very useful to you. If you like this class means what will you do? You want to give just thumbs up. Give thumbs up to our channel and don't forget do subscribe to our channel and keep your valuable support. Thanks for watching. Let us meet on next class.